ஹாய் எவரான். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபருக்கு ஒருத்தர் வந்து நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் அவங்க எப்படி கேட்டாங்க, அதை நம்ம எப்படிலாம் ஐடியா பண்ணி டிசைன் பண்ணி பண்ணியிருக்கோம் அப்படின்றத உங்ககிட்ட ஜஸ்ட் ஷேர் பண்ணலாமே அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து என்ன மாதிரி ப்ராஜெக்ட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், ஓகேங்களா. ஸோ பேசிக்காக அவங்க கேட்டது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 டச் சென்சார் வச்சுக்கணும், ஒரே ஒரு ஐஆர் சென்சார் வச்சுக்கணும். ஸோ நம்ம டச் பண்ணாலும் சரி, இல்லை இந்த ஐஆரில் வந்து ஆப்ஜெக்ட் டிடெக்ட் ஆனாலுமே சரி, இதில் வந்து ஒரு ஆடியோ வந்து ப்ளே ஆகணும், ஓகேங்களா. அதே மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ஆடியோன்ற மாதிரி ப்ளே ஆகணும், ஒவ்வொரு சென்சாருக்கும், ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி தான் அவங்க கேட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இது மொத்த ப்ராஜெக்ட்டும் சேர்த்து வச்சு ஒரு பேட்டரியில் ஆப்ரேட் ஆகிற மாதிரி வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க, ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து அதே விஷயத்தை எப்படி ஐடியா பண்ணி நம்மளால் கொஞ்சம் பண்ணியிருக்கோம் அப்படின்றத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து பேட்டரியில் ஆப்ரேட் ஆகணும் அப்படின்னு சொன்னதுனாலையும், அதே சமயத்தில் அந்த பேட்டரி வந்து கொஞ்சம் ஒரு ஒன் டேவாச்சு கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்றதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு 10,000 mAh பவர் பேங்க்லேருந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ 10,000 பவர் பேங்க் mAh பவர் பேங்க் யூஸ் பண்ணுற போது அப்படி பார்த்தீங்கன்னா நான் வந்து யூஸ் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக 2 days வரைக்குமே சார்ஜ் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் கம்ப்ளீட்டாக ஸ்ட்ராங்காக நின்றுச்சு, ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அடுத்தது நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒவ்வொரு டச்சுக்குமே பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு பாட்டு பாடுற மாதிரி தான் ஐடியா பண்ணி வச்சுருக்கோம். அது எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஐஆர் சென்சார் இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஐஆர் சென்சாரில் ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஜெக்ட் டிடெக்ட் ஆகுது அப்படின்னா இந்த பென்ட்ரைவில் நம்ம வச்சுருக்க ஃபஸ்ட்டு பாட்டு வந்து ப்ளே ஆகும், ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி டச் இது பண்ணோம் அப்படின்னா செகண்டு, அதே மாதிரி தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, அந்த மாதிரி ஒவ்வொரு சென்சாருக்குமே ஒவ்வொரு சாங் ப்ளே ஆகிற மாதிரி செட் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணோம் அப்படின்றத நான் டெமோ காட்டுறேன், அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி இந்த மொத்த ப்ராஜெக்ட் நான் பண்ணது எதை வச்சு பண்ணியிருக்கேன்னா Arduino நேனோ வச்சு பண்ணியிருக்கேன், ஓகேங்களா. ஸோ Arduino நேனோ யூஸ் பண்ணுறதுக்கான ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மால் இன் சைஸு, அதே மாதிரி காஸ்ட்டும் ஓகேவாக இருக்கும். மற்றபடி இந்த 2 ரீசன், அது தேவையான பின்ஸ் எல்லாமே டிஜிட்டல் பின்ஸ், அனலாக் பின்ஸ் எல்லாமே தேவையான பின்ஸ் இருக்குன்றதுனால ஸோ நம்ம Arduino நேனோ யூஸ் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இந்த ஆடியோ குவாலிட்டியும் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்கணும், ஓகேவாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம 5 volt ஆடியோ ஆம்பிளிஃபையர் சர்க்யூட் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா. ஸோ இந்த சர்க்யூட் போர்டு நம்ம சேனலில் ஏற்கனவே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு ரொம்ப சிம்பிளாக வந்து ஒரு MP3 பிளேயரை வந்து நம்மளே எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த MP3 பிளேயரில் யூஸ் பண்ணியிருந்த அதே சர்க்யூட் போர்டு தான் இதுவும், ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி அந்த MP3 பிளேயரோட லிங்க் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணும் அதை பார்த்து கூட செய்யுங்க. அதுவும் சூப்பராக இருக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா 8 inch ஸ்பீக்கர் வரைக்குமே கனெக்ட் பண்ணலாம். சூப்பரான சவுண்ட் குவாலிட்டி நல்லாவே இருக்கும். அது நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். அதுலேயே நான் டெமோ ஒரு வீடியோ காட்டியிருப்பேன், ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு போர்டு யூஸ் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா 2 ஆடியோ அவுட்புட் நமக்கு வந்துடுது. ஸோ 2 ஆடியோ அவுட்புட்டுக்கு வந்து இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஆடியோ கொடுத்துட்டேன், இங்கே ஒரு ஆடியோ கொடுத்துட்டேன். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா இந்த மொத்த ப்ராஜெக்ட்டுமே சேர்த்து நம்ம எந்த பாக்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணவே இல்லை. நம்ம சேனலில் ஏற்கனவே நம்ம நிறையா ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கோம் நிறைய பேருக்கு. அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டு நம்ம ரெடி பண்ணி கொடுப்போம். பட் பார்த்திங்கன்னா இவங்க வந்து பாக்ஸ்லாம் எதுவும் வேணான்னு சொல்லிட்டாங்க, பாக்ஸ் இல்லாமல் தான் வேணும்னே சொன்னாங்க. அதனால் நம்ம பாக்ஸ்லாம் எதுவுமே போடல, ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இந்த ஸ்பீக்கரும் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நான் உங்ககிட்ட காட்டுறதுக்காக வச்சுருக்கேன். அவங்க வந்து வேறு ஸ்பீக்கர் தான் போட்டுப்பாங்க. நான் இந்த ஸ்பீக்கரும் நம்மகிட்ட வேணான்னு சொல்லிட்டாங்க, ஓகேங்களா. ஸோ இந்த ஆடியோ செட்டப்பு ஜஸ்ட் வந்து இந்த சென்சார்ஸ் மட்டும்தான் நம்மளோட ஐடியா, ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து இது ஒரு டெமோவை எப்படின்றத காட்டிடலாம். நான் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 5 பாட்டு வந்து இதுக்காக உங்கள்கிட்ட காட்டுறதுக்காக இதில் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டச் பண்ணுறோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட் டிடெக்ட் ஆகுது பார்த்தீங்களா, ஆடியோ ப்ளே ஆகி ஒரு 10 செகண்ட் கழித்து ஆஃப் ஆகிற மாதிரி நான் இப்போ செட் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா. ஸோ அவங்க கேட்டது வந்து 1 நிமிஷம், நாம் வந்து ஒரு 10 செகண்ட்ன்ற மாதிரி உங்கள்கிட்ட காட்டுறதுக்காக இப்போ வச்சுருக்கேன், ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு டெமோ மாதிரி இப்போ பார்க்கலாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத உங்கள்கிட்ட காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து ஒரு சுவிட்ச் ஆன் பண்ணிக்கிறோம். ஸோ ஆன் பண்ணோம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்யூட்லாம் ஆன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து ஜஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு டச் பண்ணாலும் சரி, இல்லை வந்து நம்ம இதில் ஆப்ஜெக்ட் டிடெக்ட் ஆனாலுமே ஒரு பாட்டு பாடும், ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதில் நம்ம டச் பண்ணுறோம். இந்த இதில் பாருங்கள், உங்களுக்கு கேமராவில் தெரியறதுனால கட்டாயி தெரியுது, சரி, ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் டிடெக்ட் பண்ணலாம். இங்கே வந்து ஆப்ஜெக்ட் டிடெக்ட் ஆகிடுச்சு, இங்கே 1ன்னு வந்துருச்சுங்களா. ஸோ இப்போ வந்து இதுக்குள்ளார ஃபஸ்ட்டாக என்ன ஆடியோ இருக்கோ அது வந்து ப்ளே ஆகிட்டுருக்கு, ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி 10 செகண்ட்ஸ் கழிச்சு ஆஃப் ஆகிடும். ஸோ எல்லாம் ஆஃப் ஆகிடுச்சு. நான் வந்து எதுவும் ப்ரெஸ் பண்ணல, எதுவும் பண்ணல, ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடுச்சு, ஓகேங்களா. ஸோ இன்னும் உங்களுக்கு எல்லாம் இன்னொரு டெமோ மாதிரி பார்க்கலாம் பாருங்கள். இது வேணால் ஃபஸ்ட்டு பாட்டுக்கு வந்து இந்த மாதிரி சென்சார்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி டச்சுக்கு பார்த்திங்க அப்படின்னா 2, 3, 4, 5 அப்படின்ற மாதிரி ஒவ்வொன்றுக்கு வச்சுருக்கேன். ஸோ இப்போ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இப்போ ஆஃப் ஆகிடுச்சிங்களா. அடுத்தது வந்து வேறு ஒரு சென்சாரில் கை வைக்கிறேன். இது மாதிரி தேர்ட் பாட்டு, ஓகேங்களா. தேர்டாக என்ன நம்ம ஆடியோ சேவ் பண்ணியிருக்கோமோ அந்த ஆடியோ ப்ளே ஆகும், ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இதில் சவுண்டும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அதிகமாக படிச்சுக்கலாம். எந்தளவுக்கு சவுண்ட் அதிகமாக வரும் பார்த்திங்கன்னா
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சவுண்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 பாயிண்ட்ஸ் வரைக்குமே இருக்குது. நான் வந்து உங்கள்கிட்ட ஸ்டார்டிங்கில் ரொம்ப கம்மியாக தான் வச்சு காட்டியிருந்தேன், ஏன்னா அப்போனா தான் நான் பேசுகிறது கேட்கும் அப்படின்றனால. ஓகேங்களா, சவுண்ட் நம்ம கம்மியாக வச்சுப்போம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம ஐடியா பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஒவ்வொரு சென்சாருக்குமே ஒவ்வொரு பாட்டு பாடும். ஓகேங்களா, இதில் வந்து 5th பாட்டு, அடுத்தது வந்து இப்போ அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா, இப்போ பாட்டு பாடிட்டு இருக்கு, அதே டைமில் நம்ம வந்து டச் பண்ணுறோம் அப்படின்னாலுமே அடுத்த பாட்டு பாடும். ஓகேங்களா, ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏற்கனவே 5ஆம் நம்பர் பாட்டு பாடிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ நான் வந்து செகண்ட் சென்சாரில் கை வச்சோன்னு செகண்ட் பாட்டு பாடுது. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு பாட்டு பாடிட்டு இருக்கும் போது இன்னொரு இடத்துல வச்சோம் அப்படின்னாலுமே, கை வச்சோம் அப்படின்னாலுமே அந்த சென்சாரை டிடெக்ட் பண்ணும். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி தான் ஐடியா பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து எதுக்காக அவங்க கேட்டாங்க, எங்கே வந்து யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, அதை சொல்கிறதுக்கு வந்து எனக்கு வந்து இதில் பர்மிஷன் கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அவரோட ஓன் ப்ராஜெக்ட் மாதிரி. ஓகேங்களா, அவரோட ஓன் ஐடியா. ஓகேங்களா, ஸோ அதை வந்து நம்ம வீடியோவில் சொல்கிறது தப்பு, அதனால் வந்து அது வந்து சொல்கிறது தப்புன்றதுனால அது வந்து விட்டுருங்க. மற்றபடி இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் கேட்டாங்க, அது வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் நம்ம பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் எதுக்காக இந்த மாதிரி ஒரு வீடியோவை எடுத்து போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நாளைக்கு வந்து நம்மளே இல்லை நீங்களே வந்து ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அந்த ப்ராஜெக்ட்டை எப்படிலாம் ஐடியா பண்ணி பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேட்டரியில் வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் ஆகிற மாதிரி செய்யணும் அப்படின்னா, அதுக்கு வந்து எனக்கு ஃபஸ்ட்டு இதை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு பேட்டரியில் வந்து ஒர்க் ஆகிற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு வந்து ஒரு பவர் பேங்க் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 2 days கம்ப்ளீட்டாக கண்டிப்பாக வந்து சார்ஜ் நிற்கும். ஓகேங்களா, இதில் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, இது நானே யூஸ் பண்ணி பார்த்து தான் சொல்கிறேன். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த ஆடியோ சிஸ்டத்துக்கு சொல்கிறேன். ஓகேங்களா, நீங்கள் வந்து ஒரு கார்லாம் செய்கிறீங்க, இல்லை வந்து வேறு ஏதாவது மோட்டர்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது எதுக்கு மாறும். இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 2 daysக்கு மேலேயே வந்து சார்ஜ் நிற்குது, நான் செக் பண்ணி பார்த்ததுலேயே. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து தேவையான திங்ஸ்லாம் எப்படிலாம் சூஸ் பண்ணலாம். இப்போ வந்து Arduino Nano யூஸ் பண்ணால் வந்து இந்த ப்ராஜெக்ட் ஓகேவாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரிலாம் எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்றத உங்ககிட்ட ஷேர் பண்ணால், உங்களுக்கு நீங்கள் நாளைக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நிறையா நம்ம சேனலில் எடுத்துகிட்டு இருக்கோம். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்குது. மொத்தம் 2 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து நீங்கள் கற்றுக்கலாம் அப்படின்றது ஒரு பாயிண்ட்டு. இன்னொரு பாயிண்ட்டு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் நம்ம பண்ணுறோம் அப்படின்றத ஜஸ்ட் வந்து சொல்லலாமே அப்படின்றதுக்காக தான். ஓகேங்களா, அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்க இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு வந்து என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் சொல்கிற ப்ராஜெக்ட் என்னால் பண்ண முடியுமா முடியாதுன்றதை ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணிவிட்டு, பண்ண முடியும் அப்படின்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணித்தரேன். ஓகேங்களா, பண்ணிவிட்டு உங்களுக்கு கொரியரில் கூட பண்ணி கொடுத்துருவோம், அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே மாதிரி நான் உங்களுக்கு எந்த ப்ராஜெக்ட் பண்ணித்தர வேணால், நீங்களே ஓனாக ப்ராஜெக்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ்க்கு, அதாவது பேசிக் அப்ளிகேஷன்ஸை முடிச்சு, Arduino முடிச்சு, பேசிக்காக காம்பனன்ட்ஸ், மினி ப்ராஜெக்ட், ஸ்மார்ட் ஹோம் ஐடியாஸ் இந்த மாதிரி சொல்லிட்டு தனித்தனியாக பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி நம்ம சேனலில் ஏகப்பட்ட வீடியோஸ், ஏகப்பட்ட விஷயம்லாம் போட்டிருக்கோம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு பவர் பேங்க் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு பேட்டரி சூஸ் பண்ணணுமா, இல்லை வந்து எஸ்எம் பேஸ் அப்படின்னா வந்து பவர் சப்ளை யூஸ் பண்ணணுமா, இல்லை வந்து ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னா Arduino Nanoனா என்ன, Arduino Unoனா என்ன, Arduino Mega, Arduino Pro Miniன்னு சொல்லி ஒன்று இருக்குது, அதெல்லாம் என்ன, இதெல்லாம் எந்த மாதிரி ப்ராஜெக்ட்டுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணணும், இல்லை வந்து ஒரு ஆடியோ ஆம்பிளிஃபையர் சர்க்யூட்டோட கனெக்ஷன்ஸ்லாம் எப்படி கொடுக்கணும். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு DC to DC ஸ்டெப் அப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாடல் வந்து எப்படி யூஸ் பண்ணோம், இந்த மாடல்லாம் என்ன, எது ப்ரைஸ்லாம் என்ன, இந்த மாதிரி ஏகப்பட்ட தனித்தனி விஷயத்துக்கே ஏகப்பட்ட வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். அதுலேயும் இந்த டச்சுக்கெலாம் பார்த்தீங்கன்னா கண்ணா பின்னான்னு கிட்டத்தட்ட ஒரு 4-5 வீடியோஸ் மேலே போட்டிருக்கோம், இந்த ஒரு டச் சென்சார் சம்மந்தப்பட்ட மட்டுமே. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட வீடியோஸ் நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இல்லை அப்படின்னா நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எது ரிலேட்டடாக வேணுமோ அதுக்கான பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோ. உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ ஸ்டாப் பண்ணால் கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் கொஞ்சம் லேட்டான நான் கண்டிப்பாக பண்ணுறேன். ஓகேங்களா, அதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் எதோ பண்ணி வீடியோஸாக பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஐடியாஸ் இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக கொஞ்சம் லேட்டான நான் கண்டிப்பாக பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணாமல் ஏன் பிடிக்கல அப்படின்ற விஷயத்தை கமெண்ட் பண்ணுங்கள். அது மூலிமா என்னென்ன சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கடைசி வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வழக்கமாக சொல்கிற ஒரு விஷயம் தான், அது என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம எப்போயுமே நம்ம வாழ்க்கையில் நடக்காது முடியாது இருக்கிற விஷயத்த நடக்கணும் முடியணும்னு யோசிச்சா தான் நம்ம வாழ்க்கையில் நடக்காது முடியாதுன்னு இருக்கிற விஷயங்களே ஒரு நாள் நடக்கும். ஓகேங்களா, ஸோ ஹாவ் ஏ குட் டைம். தேங்க்யூ. என்னைக்காச்சும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா, நம்ம நாட்டில் 135 கோடி மக்கள் தொகை, அதில் ஒரு வருஷத்துக்கு மட்டும் 15 லட்சம் இன்ஜினியர்ஸ் புதுசாக உருவானாலும் நம்ம நாட்டில் நமக்குன்னு சொல்லிக்கிறது ஒரு நல்ல மொபைல் பிராண்ட் இல்லையே. அதையும் தாண்டி நம்ம வீட்டில் இன்றைக்கி யூஸ் பண்ணிட்டு இருக்க மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ல மேட் இன் சைனா தான் இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம படித்த படிப்பை வெறும் மார்க்காகவும் பார்த்தது தான். நம்ம பண்ண தப்பே நம்மளோட அடுத்த ஜென்ரேஷனுக்கும் பண்ணுறதை விட்டுட்டு புது ஐடியாஸ், புது இனோவேஷன், புது கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன சொல்லித்தரணுமோ அதை சொல்லித்தர ஆரம்பிங்க. அந்த மாதிரி சொல்லித்தரும் போது நம்ம நாட்டில் புது இனோவேஷன் உண்டாகும். இனோவேஷன் உண்டானா புது என்டர்பிரினர்ஸ் உருவாகுவாங்க. என்டர்பிரினர்ஸ் உருவாகுனா நம்ம நாட்டோட எக்ஸ்போர்ட் அதிகமாகும். நம்ம நாட்டோட எக்ஸ்போர்ட் அதிகமான நம்ம நாட்டோட பொருளாதாரம் உயரும். நம்ம நாட்டோட பொருளாதாரத்தை பற்றி உங்களுக்கு கவலையே இல்லைன்னா இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்க ஒரு அரிசியோட விலையை தீர்மானிக்கிறதும் இந்த பொருளாதாரம் தான்.
ஸோ உங்கள் வீட்டில் இருக்க அடுத்த ஜென்ரேஷன் குழந்தைங்களுக்கு மார்க்கை சொல்லி தரதை விட்டுட்டு நல்ல இனோவேட்டிவ் ஐடியாஸையும் நல்ல ஒரு அறிவையும் சொல்லித்தாங்க. உங்கள் வீட்டில் இருக்க எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸையும் தாண்டி உங்களுக்கு தேவையான எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸை நீங்களே கிரியேட் பண்ணணும், வெறும் 300 ரூபாய்க்கு உங்கள் வீட்டை ஸ்மார்ட் ஹோமாக மாற்றணும் அப்படின்ற விஷயத்தில் உங்களுக்கு ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா இது சம்மந்தமாக ஏகப்பட்ட வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதெல்லாம் போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலுமே உங்கள் வீட்டில் இருக்க சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லித்தாங்க. என்னதான் அவங்க தியரியாக 4 விஷயம் ஸ்கூலில் போய் படித்தாலுமே நீங்கள் 4 விஷயம் ப்ராக்டிக்கலாக சொல்லித்தரும் போது தான் நம்ம நாட்டில் புது இனோவேஷன் உண்டாகும்.